பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் மாண்புமிகு உறுப்பினர் திருமதி சரஸ்வதி அவர்கள் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டில் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் வைத்தார்கள். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் மாண்புமிகு உறுப்பினர் திருமதி சரஸ்வதி அவர்கள் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டில் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் வைத்தார்கள். நீங்கள் ஆளுகிற மாநிலத்தை விட இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிலேயே பெண்கள் தான் அதிகம் பேர் வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிறது. இன்று காலையிலே கூட அதை இன்னும் வேகப்படுத்தக்கூடிய வகையில் இன்னும் கடுமையான சட்டத்தை இன்றைக்கு நான் இங்கே அறிமுகம் செய்திருக்கிறேன் என்பதையும் உறுப்பினரை கவனத்தில் கொண்டு வருகிறேன். பெண்கள் அதிகமான சமூக பங்களிப்பு வழங்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்து வருகிறது. அதே நேரத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்தாக வேண்டும். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோர் மீது தயவு தாட்சணியமின்றி நடவடிக்கை எடுத்து சட்டப்படி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைகளை வாங்கி தருவதிலும் உறுதியோடு செயல்பட்டு வருகிறது நம்முடைய தமிழ்நாடு அரசு. அரசின் இந்த நடவடிக்கையை பற்றி இந்த மாமன்றத்தில் நான் பலமுறை எடுத்துரைத்திருக்கிறேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஒடுக்கி வருகிறது இந்த அரசு. 86 விழுக்காட்டிற்கு மேலான வழக்குகளில் 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த அரசுதான். பள்ளிகள், கல்லூரிகள், பொது இடங்களில் பெண்கள் பாதுகாப்பு பற்றி 2,39,000 மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டியிருக்கிறதும் இந்த அரசுதான். சத்யா என்ற பெண் ரயிலில் தள்ளிவிடப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் தூக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருப்பதும் இந்த அரசுதான். அனைத்து பெண்களது பாதுகாப்பையும் உறுதி செய்யும் அரசாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருகிறது. பெண்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் வன்கொடுமை என்பது யாராலும் மன்னிக்க முடியாத குற்றம். இத்தகைய கொடூர குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு வழங்கப்பட வேண்டிய தண்டனை என்பது இத்தகைய செயல்களில் ஈடுபட முனைவோருக்கான கடும் எச்சரிக்கையாக இருந்திட வேண்டும். இந்த வகையில் BNS சட்டத்தின் கீழும் நமது மாநில அரசு சட்டங்களின் கீழும் ஏற்கனவே இத்தகைய குற்றங்களுக்கு தண்டனைகள் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் இத்தண்டனைகளை மேலும் கடுமையாக்கிட வேண்டிய அவசியம் உள்ளதாகவே இந்த அரசு கருதுகிறது. இந்த அடிப்படையில் இத்தகைய குற்றங்களுக்கான தண்டனையை மேலும் கடுமையாக்குவதற்காக BNS மற்றும் BNSS சட்டங்களில் மாநில சட்ட திருத்தத்திற்கும் தமிழ்நாடு 1998ஆம் ஆண்டு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் சட்ட திருத்தத்திற்கும் சட்ட முன்வடிவுகளை பேரவையின் ஒப்புதலுக்காக முன்வைக்கிறேன். அனைத்து உறுப்பினர்களும் இதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.